மண்ணல்ல மம்முட்டி அள்ளி கொஞ்சம் கார சட்டியே கொண்டாலும் கலப்பாரா இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த இடத்துல நம்ம சமைக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அள்ளி போகிற அரசகுமார், இவர் என்னன்னு தெரியல, கொத்தரகுமார்னு நினைக்கிறேன். கொந்தான குமேஷ், இவர் எதுக்குன்னு வந்தாருன்னு தெரியல, வரனாப்புல சரி. டேடி இடிக்கிறதுக்குன்னு வரீங்க. பண்ணு சிவா, பண்ணு போ. நிற்கிறதுக்குன்னு எல்லாம் வருவீங்க, கொடுங்க. 2000 years later. ಬಂದ ಯಮ್ಮ ಇದೆಲ್ಲ டைனோசர் போட்ட முட்டை, அமேசான் காட்டுல இருந்து தக்காளி வெங்காயம், சிப்பாரிசி, கோழி கறி. முதல்ல முட்டை வச்சு வேவிச்சுக்கலாம். பத்தி இஷ்டம் எல்லாம் சாமி கூப்பிட்டுங்க. சாப்பாடு நல்லா இருக்கணும். சாப்பாடு நல்லா இருக்கணும் சாமியே. தக்காளி வெட்டிட்டு இருக்கோம். அடுத்து வெங்காயம் வெட்டணும். வெங்காயம் வெட்டின அப்புறம் பச்சை மிளகாய் வெட்டணும், இஞ்சி பூண்டு அடிக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணி நம்ம கிராமத்து சமையலில் செய்ய போகிறோம். வெட்டியாச்சு, வெங்காயம் வெட்டியாச்சு. அடுத்து பச்சை மிளகாய் வெட்டுறோம். இவரு தான் எங்களுக்கு வெட்டை தரத்துக்கு 2000 ரூபா சம்பளம் கொடுத்து கூப்பிட்டுருக்கிற ஆளு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. வெங்காயம் வணக்கிட்டு இருக்கோம். வெங்காயம் வணக்கிடுச்சு. தக்காளி எடுங்க. சாப்பிட்றதுக்காக வாழையில எடுத்துட்டு வந்திருக்கோம் அமேசான் காட்டில் இருந்து. ஆர்டர் போட்டு 4 நாள் கழிச்சு வந்திருக்கு. அப்பயும் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சையாக இருக்குது. உங்களுக்கு வேணா ஆர்டர் போடுறதா இருந்தால் போட்டுங்க. கால் தான் உடம்புக்கு செத்து. கோழி கடைக்கு போனீங்கன்னா கால் வாங்காமல் வந்துடாதீங்க. இருங்க, முதல்ல பாலாஜி நல்லா கிண்டுட்டோம். பார்த்தீங்களா, செஃப்னா இவர் தான் செஃப்பு. நல்லா கிண்டுவார். அப்படி தான் சொல்லுவார். இன்றைக்கி தான் ஏதோ சமைக்கிறோன்னு உட்காந்துருக்காரு வீடியோ எடுத்துக்கிறதுனால. நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா நல்லாவே கொஞ்சம் வலி ஓரளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா அது பண்ண கோழிங்கிறதுனால வேகணும். அப்படி வந்தால் தான் நம்மளால் சாப்பிட முடியும். குழம்பு பார்த்தீங்கன்னா கொச்சிட்டுக்கு தண்ணி மாதிரி இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா வெந்தால் தண்ணியெலாம் சுண்டி போயிடும். இதுக்கு பண்ண கோழிங்கிறதுனால நல்லா வேகணும். வெந்தால் தான் அது நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ஒரு இல்லாட்டி டப்பர் மாதிரி ஆயிரும். அதுக்குன்னு ரொம்ப கொதி விட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னா பார்த்துங்களேன். பார்த்தீங்கன்னா அந்த அரிசியெலாம் ஊறி வச்சுட்ருக்கோம். அந்த பக்கம் குழம்பு இதாகிட்டு இருக்கு. சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் எங்களால் இப்படி ஜாலியாக இருக்க முடியும். 1 hour later. குழம்பு ரெடி மாப்பிள்ள, எடுங்க வெளியே. அடுத்து சோத்தை வைக்கணும். அடுத்து இப்போ அரிசி வைக்கிறோம். நல்லா கொதி வரணும். யார் பார்த்துப்பாங்களா? கடைசியாக செஞ்சாச்சு. சப்போர்ட் பண்ணுங்க.